ஹோல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ப்ராடக்ட் வந்து 200 rupees தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவரால் லுக்கே ஒரு நோ மேக்கப் லுக்குக்கு ரொம்பவே சூட்டபுளாக. அதை பற்றி நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஹாய், என்னோட பேர் நிவேதிகா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நோ மேக்கப் லுக் அப்படின்றதுனால நம்ம ஒரு ஸ்ட்ரோப் க்ரீமை தான் ப்ரைமராக யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறது எர்த் ரிதமோட ஸ்ட்ரோப் க்ரீம், இந்த ஷேட் கோல்டன். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மார்ஸோட இந்த தின்னான ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நல்ல சட்டிலாக ரொம்ப அழகான இன்சைட் வித்தின் க்ளோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்மளோட ஹீரோ ப்ராடக்ட் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட இந்த கன்சீல் அண்ட் கான்டூர் பேலட் தான். இந்த பேலட் தான் டோட்டல் பேஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கலர் கரெக்ஷனுக்கு நான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ் வந்து கன்சீலர் போட்டாலுமே கிரேவாக தெரியுது அப்படின்றதுனால நான் இந்த ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி டார்க்காக இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலரை எனக்கு எந்த இடத்துலலாம் பிக்மெண்டேஷன் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஸ்பஞ்ச் எடுத்து நான் நல்லா டேப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் கவரேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ செகண்ட் டைமும் நான் ஆரஞ்சு கரெக்டரே யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஹைலைட்டிங் கன்சீலரை நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த பேலட்டில் இருக்க இந்த எல்லோ கலர். இது வந்து நம்ம கலர் கரெக்ட் பண்ண ஏரியாவை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஃபவுண்டேஷனுக்கு கீழே இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஏரியாஸ் வந்து பிரைட்டாக தெரியணும்னு நினைக்கிறோமோ அவுட்புட்டில் வந்து அந்த மாதிரி தெரியும். ஸோ இந்த கன்சீலரை எடுத்து நல்லா நான் ஸ்பஞ்ச்லேயே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக கடைசியில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பிரைட்டாக இருக்கும் நான் யூஸ் பண்ண ஏரியாஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷனுக்கு இந்த பேலட்டில் இருக்க ஒரு பிங்கிஷ் டிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் இருக்கும். அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எனக்கு ஈக்குவலான ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஷேட் ஃபவுண்டேஷனுக்கு. ஒருவேளை நீங்கள் என்னை விட டார்க்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த பேலட்லேயே ப்ரௌன் கலர் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் என்னை விட இன்னும் ஃபேராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கலரோட நீங்கள் அந்த எல்லோவை இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு பர்ஃபெக்ட் ஷேடு. ஃபர்ஸ்ட் நான் கையில் எடுத்து எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கம்மியாக எல்லா இடத்துலையும் கொடுத்ததுக்கப்புறமேட்டு அதே தின்னான ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே ஸ்பஞ்ச் வந்து நீங்கள் டேப் பண்ணக்கூடாது. ஒரு 2 minutesக்கு வெயிட் பண்ணி அந்த கலர் வந்து செட்டில் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு ஸ்பஞ்ச் எடுத்து நீங்கள் நல்லா டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்பஞ்ச் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் லைட்டாக டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கவரேஜ் ஓகேவான்னு பாருங்கள். இல்லை இன்னும் சட்டிலாக உங்களுக்கு வேணும்னா செகண்ட் டைம் இன்னும் கொஞ்சம் அழுத்தி நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட அந்த பேஸோட கலர் எவ்வளோ பிரைட்டாக வேணுன்றதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கான்டோருக்கு இது நோ மேக்கப் லுக்காக இருந்தாலுமே லைட்டாக ஒரு நேச்சுரல் கான்டோர் வேணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரௌன் கலர் நான் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரஷ் அந்த தின்னான ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ரொம்ப குட்டியாக கான்டோர் லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சது மட்டும் இல்லாமல் நான் இந்த கான்டோருக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசில்டான ஜா லைன் மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பஞ்சை உங்கள் கழுத்தோட டைரெக்ஷனில் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ தட் அது நேச்சுரலாக உங்களோட ஜா லைன் கொண்டு வரும். நெக்ஸ்ட் உங்களோட சீக்ஸுக்கு நீங்கள் கான்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கோட் போட்டிருக்கீங்க இல்லைங்களா கான்டோரு, அது வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அது வந்து சீக் போன் சிசில்டாக இருக்கிற மாதிரி காட்டும். அண்ட் ஃபோர் ஹெட்டில் நீங்கள் சும்மா வந்து நல்லா அழுத்தி ஸ்மச் பண்ணி டேப் பண்ணுற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் மூக்கு கிட்ட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூக்கோட அந்த போனில் இருந்து கீழே சைடில் வந்து நீங்கள் வர மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நேச்சுரலான கான்டோர் டைரெக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக இதை கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேச்சுரலாக நீங்கள் மேக்கப்பே போடாத மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக ஐப்ரோஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூலி வச்சு ஐப்ரோ ஹேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கோம் பண்ணி செட்டில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடில் இருக்க ஐப்ரோ பென்சில் நான் வந்து பிளாக் யூஸ் பண்ணுறேன் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு நேச்சுரலாகவே ரொம்ப டென்ஸான ஐப்ரோஸ் இருக்குன்னு நீங்கள் இந்த ஸ்டெப்பை சுத்தமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து ரொம்ப கம்மி ஐப்ரோஸ். ஸோ ஓவரால் லுக் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் லைட்டாக ஐப்ரோஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு லிப் அண்ட் சீக் டென்ட் யூஸ் பண்ணுறது தான். இதை நீங்கள் வந்து ப்ளஷ்ஷுக்கு ரொம்ப லைட்டாக நேச்சுரலான க்ளோ கொடுக்கறதுக்கு ஐஷேடோவுக்கு அதுக்கப்புறமேட்டு லிப்ஸ்டிக்கு எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எப்போவுமே ப்ளஷ் போடுறது ரொம்ப பிடிக்கும். பட் உங்களுக்கு வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் இல்லை, ப்ளஷ் அவ்வளோவா பிடிக்காதுன்னா நீங்கள் ப்ளஷ்க்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஐஷேடோவுக்கும் நீங்கள் அதை கொஞ்சமாக யூஸ் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு ஃபெஸ்டிவல் லுக் அப்படின்ற போது ஓவராலாக பார்க்கும்போது ஃபேஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், அழகாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ கடைசி ஸ்டெப்பாக லிப்ஸுக்குமே வந்து நீங்கள் லிப்ஸ்டிக்காக இந்த லிப்
ஷேடை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அவ்வளோ பிக்மெண்டேஷன் இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே விடுறது கூட உங்களோட ப்ரெஃபரன்ஸ்னால் விட்டுடலாம். பட் நான் வந்து இது நோ மேக்கப் லுக் அப்படின்றதுனால ஒரு டிஷ்யூ எடுத்துக்கிட்டு லைட்டாக டேப் பண்ணி நான் அந்த ஷைனாக இருக்கிறத எடுத்துகிட்டு கைண்ட் ஆஃப் லைக் நான் ஒரு லிப் க்ளாஸ் அப்ளை பண்ண எஃபெக்ட் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு நேச்சுரலான பிங்க் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு லைட்டாக பிக்மெண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்னோட லிப்ஸ் தான், ஆனால் லைட்டாக வந்து பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். கடைசி ஸ்டெப்புக்கு இதுவுமே வந்து ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரோப் க்ரீமை திருப்பியும் மேலே வந்து லைட்டாக உங்களுக்கு க்ளோ வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹை பாயிண்ட்ஸில், அதுக்கப்புறமேட்டு வந்து சின் கிட்ட, அதுக்கப்புறமேட்டு நோஸில், அப்புறம் ஃபோர்ஹெட்டில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இது டோட்டலாக ஆப்ஷனல். இது எக்ஸ்ட்ராவாக ஒரு லைட்டான க்ளோ உங்களுக்கு ஆட் பண்ணும், அதுக்காக தான். ஐலைனருமே வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் ரொம்ப மினிமலாக ரொம்ப லைட்டாக குட்டி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு விங்ஸ் ப்ரிஃபரன்ஸ்னால் லைட்டாக ஒரு விங்ஸ் கொடுத்துக்கலாம். கடைசியாக ஒரு பொட்டு வச்சு இந்த லுக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓவராலாக இந்த லுக் கம்ப்ளீட்டாக வந்தது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நேச்சுரலாக சட்டிலாக அழகாக நோ மேக்கப் லுக் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஃபேஸை வந்து பிரைட்டாக இருக்கணும்னு நினைக்காதவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது மேக்கப் லுக் பற்றி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.